வீட்ல இருந்து வந்து சொன்னாங்கல்ல, அதுல எந்த அறிவுரையெல்லாம் ஏத்துக்கிற மாரி இருந்துச்சு, எதெல்லாம் ஏத்துக்கிற மாரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு கேட்டா, அதுக்கு விக்ரம் சொல்றாரு, "யாரையும் நம்பாதீங்க" அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. யாரையும் நம்பாத அப்படின்னு சொல்றத விட, எந்த பக்கமும் சாயாத அப்படின்றது தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, விக்ரம் அப்பா கலாய்ச்சார்ல, அதுக்கான கவுண்டர தான் இவரு குடுக்குறாரு. நீங்க அவனுக்கு இந்த அட்வைஸ்லாம் பண்ணக்கூடாது. அவன் தான் இங்க தப்பா கேம் ஆட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாம்பிங் பண்றாரு. அது உண்மையானா ஆமா. அது உண்மதான். ஆனா இந்த இடத்துல அவன மட்டும் தான பண்றாரு. இப்ப மாயா அடுத்து லாஸ்ட் பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ நம்பாத அப்படின்னு சொன்னாங்கன்னு. ஆமாமா இது காம்படிஷன். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வெளிய தான் அப்படிங்கிறாரு. இவங்க 2 பேரும் சொன்னது ஒரே மேட்டர் தானே. ஆனா டீலிங் மட்டும் கொஞ்சம் வேறவா இருக்குல்ல. அதத்தான் நம்ம சொன்னோம். நடுவுல இந்த பூர்ணிமா அவங்க வந்து இத நான் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே பண்ணியிருந்தேன்னா டாப் பிளேயரா வந்திருக்கலாம் அப்படின்றது. இப்ப நீங்க டாப் பிளேயர் கிடையாதா? என்ன பூர்ணிமா அப்படி சொல்றீங்க? கமல் சார் இருக்கிறாரு. மாயா இருக்கிறாங்க. மாயாவுக்கு உற்ற தோழியா நீங்க இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்க டாப் பிளேயரா இல்லாம போயிடுவீங்க? மாயா டாப் பிளேயர் அப்படின்னா, எல்லா கேவலமான திட்டத்தையும் கூட இருந்து போட்டு அத எக்ஸிக்யூட் பண்ண, பூர்ணிமா மட்டும் எப்படி டாப் பிளேயரா இல்லாம போயிடுவாங்க? அவங்க பண்ண எல்லாத்துலயும் சம பங்கு இவங்களுக்கும் இருக்குல்ல. அதனால தானே வந்து மாயாவுடைய அக்கா வந்து சொன்னாங்க. அத பார்த்துக்க வேண்டியது, அவங்கள பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு ஹிண்ட் குடுத்தாங்கல்ல. கடைசி வரி 2 பேர் மட்டும் குத்திக்காதீங்க. போற போக்க பார்த்தா குத்திக்கிற மாரி தான் தெரியுது. குத்திக்கிட்டீங்கன்னா பல உண்மைகள் உங்க வாயாலே உளர வேண்டியிருக்கும். ஏற்கனவே உளறி இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உளறிடாதீங்க அப்படிங்கிற மாரி தான். தயவு செய்துமா அது மட்டும் பண்றாத. அப்பதான் நாங்க வெளிய வந்து உருட்ட முடியும். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு உருட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்ட் குடுத்துட்டு போனாங்கல்ல. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற லிஸ்ட்ல பூர்ணிமாவும் தானே அடக்கம். முதல் முக்கியமானவங்க அவங்க தானே. அப்புறம் எப்படி நம்பாத அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்ல பூர்ணிமா அந்த லிஸ்ட்ல வரமாட்டாங்க. அவங்க உடன்பிறவா சகோதரி இல்ல. 5வது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுடைய அம்மாவை வந்து சொல்லிட்டு போனாங்கல்ல. அதனால அந்த விஷயம் பூர்ணிமாவுக்கு பொருந்தாது போல இருக்கு. மூஞ்ச எங்க தூக்கி வச்சுப்பாங்க. விக்ரம் எவிக்டானா அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த மாயா கேட்டாங்கல்ல. இதுக்கு கமல் சார் பதிலடி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. கண்டுக்காம போயிடுவாரு. இதுல இந்த சாப்பாடு மேட்டரை பத்தி இவங்க பேசுறாங்கல்ல. என்ன எதுக்கு செஞ்சு கொடுக்கணுமா அவங்களுக்கு? அவங்களுக்கு செய்யணுமா அப்படின்லாம். இதுதானே சாப்பாட்டுல வன்மத்தை கக்குறது அப்படிங்கிறது. அங்க அந்த ப்ரொவிஷன்லாம் எடுத்து வைக்கும்போது அர்ச்சனா முட்டாள்களுக்கு முட்டை அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா ரைமிங்கா சொன்ன விஷயத்த உடனே வந்து அப்படியே புடிச்சுக்கிட்டாருல. சாப்பாட்டுல கூட வன்மத்தை கக்குறாங்கன்னு சொல்லிட்டு 2 வாரமா அதையே பேசிட்டு இருந்தாருல. முட்டை பிடிக்கும், முட்டை பிடிக்காது அப்படின்னு. ஆனா இப்ப மாயா பேசிருக்கிறாங்களே, கேட்பாரா கமல் சார்? கேட்க மாட்டாரு. ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் கலாச்சிட்டு இருந்தாங்கல்ல. ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல மாயா ஃபேமிலி சார்பா கமல் சார் தான் வருவாரு. மாறு வேஷத்துல கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்கு மாறு வேஷத்துல வரணும்? அது வீக்கெண்ட்லயே வந்து அந்த அட்வைஸை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. விக்ரம் வீட்ல மாயாவை நம்பாதன்னு சொல்றாங்க. மாயா வீட்ல விக்ரம நம்பாத அப்படின்னு சொல்றாங்க. எங்க வீட்ல கமலை நம்பாதன்ட்டாங்க. உங்க வீட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.